ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். பெட்ரோல் என்ன விலை விற்கிது, வண்டி என்ன தண்ணியிலடா ஓடுது இப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஏன் நம்மளே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் இனிமேல் சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணியிலே ஓடுற ஸ்கூட்டரை ஜாய் இ பைக் நிறுவனம் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தண்ணியிலே ஓடுற வாட்டர் ஸ்கூட்டரை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்ரோல் இன்றைக்கி என்ன விலை விற்கிதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காசு கொடுத்து பெட்ரோல் போட முடியாதனால தான் நிறைய பேர் இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்ச நாள் சிஎன்ஜி ஸ்கூட்ரு வரப்போகுது. இதையும் தாண்டி இப்போது ஃபைனலாக தண்ணியில் ஓடுற ஸ்கூட்ரு கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இதை கேட்டால் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இவனடா பைத்தியம், அவன் தண்ணியில் எப்படா வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இது சாத்தியம் இப்போ வரப்போகுது. அதாவது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியான ஜாய் இ பைக்கோட வாட் விசார்டு தான் இந்த ஸ்கூட்டரை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான டெஸ்டிங்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இந்த ஸ்கூட்டரில் பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி ஊற்றியே இந்த ஸ்கூட்டரை நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஹைட்ரஜன் எரிபொருள் செல் மூலக்கூறு ப்ளஸ் எலக்ட்ரோலைசர் டெக்னாலஜியில் தான் இந்த வண்டி ஓடுது. இந்த ஸ்கூட்டரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நீர் மூலக்கூறுகள்லாம் பிரித்து ஹைட்ரஜனை வந்து உற்பத்தி பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஹைட்ரஜன் ஃபியூலை எலக்ட்ரிக்காக மாற்றி தான் இந்த ஸ்கூட்டர் ஒர்க் ஆகுது. இதுதான் இந்த ஸ்கூட்டரோட கான்செப்ட். அதாவது எடுத்தோடனே நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் இந்த வண்டி ஓட்டிட முடியாது. அதாவது பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணி 1 லிட்டர் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணணும். காய்ச்சினதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து நீர் மூலக்கூறுலாம் பிரித்து அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வந்து ஓடாது. அந்த கான்செப்டில் தான் இந்த வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேர் தண்ணியில் ஓடுது அப்படிங்கிறதுனால எல்லா தண்ணியும் நீங்கள், அதாவது டஸ்ட்டாக இருக்கிற தண்ணி, மற்ற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிலாம் ஓட்டிட முடியாது. பியூர் தண்ணி, அதாவது சுத்தமான தண்ணி, அதுவும் ஹீட் பண்ணி காய்ச்சி வடிகட்டின தண்ணியை ஊற்றினா மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். அடுத்து எல்லாருமே யோசிப்பீங்க, தண்ணியில் ஊற்றி ஓடுது ஓகே, எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா இந்த ஸ்கூட்டரை சாலிடாக 150 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு போக முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் தண்ணியில் 150 கிலோமீட்டர் ஓடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய சக்ஸஸ் தான். பட் வந்து இவ்வளோ ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வண்டி வந்ததுக்கப்புறம் தான் இது எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு 1 லிட்டரில் சாலிடாக 100 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் மட்டும் லான்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கிட்டோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவசியம் தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே ஓட்டிட்டு போகலாம்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஓட்டிட்டு போகலாம். லைசன்ஸ் அவசியம் கிடையாது இந்த ஸ்கூட்டருக்கு. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ஸ்பீடெலாம் கிடையாது, லோ ஸ்பீடு தான். அதாவது 25 km/h தான் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறனால ஸ்பீடு இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. இன்கேஸ் ஃபியூச்சரில் லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகி நிறைய ஸ்கூட்டர்லாம் வர ஆரம்பிக்கும். பட் இப்போதைக்கு ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 25 km/h தான். மற்றபடி ஸ்கூட்டர் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கலரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க ஒயிட் கலர்லாம் வந்து எக்ஸிபிஷன் வந்து காமிச்சிருக்காங்க. பட் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. லுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. மற்ற ஸ்கூட்டர் மாதிரியே தான் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்ததுக்கப்புறம் தான் இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது, ஸ்பீடு நல்லா இருக்கா, மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பூட் ஸ்பேஸ் ஓரளவு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதாவது நம்ம எக்ஸல் சூப்பர்லாம் இருப்போம்ல அந்த மாதிரி இருக்குது. லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் லெவலில் இருக்கும். பட் இதில் நல்லா லென்த்தாக நம்ம அந்த கையில் வந்து ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டுவோம்ல அந்த மாதிரி டிசைனில் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி இருக்குங்கிறது தெரியல, வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஸ்கூட்டரோட லுக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே தான் இருக்குது. பட் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து ஒரு வந்து ஆங்கிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட மாடல் இப்போதைக்கு ஜாய் ஹைட்ரோஜன் வாட்டர் ஸ்கூட்டர் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. இதே நேமில் லான்ச் ஆனாலும் ஆகலாம், மேபி நேம் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். வீலு வந்து நார்மலாக மற்ற ஸ்கூட்டரில் இருக்க மாதிரி அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஸ்கூட்டர் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய புரட்சியாகவே இருக்கும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், காசு கொடுத்து பெட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் ஊற்றி வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா எவ்வளோ காசு மிச்சமாகும். அப்போதைக்கு எந்த லெவலில் டெக்னாலஜி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஹைட்ரஜன் ஓடுற வெஹிக்கிள், அதாவது காரு, 2 வீலர் இதெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிகள் வந்து இப்போ டெஸ்டிங்கில் ஆராய்ச்சியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போது இந்த தண்ணியில் ஓடுற ஸ்கூட்ரு.
இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக டெல்லியில் நடந்த பாரத் மொபிலிட்டி ஷோவில் வந்து ஜாய் பைக் நிறுவனம் கான்செப்டை வந்து எக்ஸிபிஷனில் வச்சாங்க. அதை பேசிக்காக வச்சு தான் இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரமே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் எண்டு இல்லை அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக லான்ச் ஆயிருங்கிறத மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வெளில வரும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ஸ்கூட்டர் மட்டும் வந்துச்சுன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெயின் கான்செப்ட் இதுதான். பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வராங்க, சிஎன்ஜி ஸ்கூட்டர் கொண்டு வராங்க. அடுத்து இந்த தண்ணியில் ஒரு ஸ்கூட்டரையும் கொண்டு வராங்க. மற்றபடி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன இருக்குங்கிறத அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. அதாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஒய்ஃபை கனெக்டிவிட்டி, மொபைல் சார்ஜரு, அதே மாதிரி லைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் லுக்குன்னு பார்க்கும்போது மற்ற ஸ்கூட்டரில் இருக்க மாதிரியே எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குன்னு தான் சொல்லி எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு வண்டி லுக்கு பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பெட்ரோல் போட தேவையில்ல, தண்ணியை ஊற்றி வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, எப்படி வேணாலும் ஓட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமாக நடக்க போகுது. அதுக்கான டெஸ்டிங்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. வேர்ல்டில் மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூலில் ஓடுற கார்லாம் இன்ன வரைக்கும் இப்போயும் போயிட்டுருக்கு. பட் நம்ம நாட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் வரப்போகுது. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கூட்டரை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இவ்வளோ ஸ்பீடு இருக்கும், தண்ணியில் ஓடும், இந்த கான்செப்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தண்ணியில் ஓடுது சொல்லிட்டாங்க. பட் எவ்வளோ கெப்பாசிட்டி, அதாவது ஃபியூயல் டேங்க்கில் எவ்வளோ கெப்பாசிட்டி எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தண்ணி இவ்வளோ கெப்பாசிட்டி எடுத்துக்கும் அப்படிங்கிறத அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. நான் இதை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இப்போ இதுதான் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்கூட்டர் மட்டும் லான்ச் ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் டைப் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூட்டர் தண்ணியில் ஓடுது அப்படின்னா நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஸ்கூட்டரோட கான்செப்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறனால இதுக்கான ப்ரொடக்ஷன்லாம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், எப்போ டெலிவரி வரும், இந்த ஸ்கூட்டர் என்ன மாடலில் வரும், எவ்வளோ ப்ரைஸில் வரும் அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக இருக்குது. கூடிய சீக்கிரமே ஜாய் பைக் நிறுவனம் இதை கண்டிப்பாக வந்து வெளியிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயிலாம் வரும்போது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடுவது உங்கள் SGT.